Taste the Daily. கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா வாங்கல் பகுதியில் காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக தனியார் இடத்தில் மணல் அள்ளியதை தட்டி கேட்ட நபர் தாக்கப்பட்டதற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கரூர் மாவட்டம் மண்மங்கலம் தாலுகா வாங்கல் பகுதியில் காவிரி ஆற்றில் சட்டவிரோதமாக தனியார் இடத்தில் மணல் அள்ளியதை தட்டி கேட்ட பக்கத்து நிலத்து உரிமையாளர் மணிவாசகம் மற்றும் அவரது உறவினர்களை மணல் மாஃபியா கும்பலைச் சேர்ந்த திமுக பிரமுகர் உள்ளிட்டோர் தாக்கியதில் மணிவாசகம் உயிரிழந்ததாகவும் அவரின் தம்பி, தாயார், பாட்டி உள்ளிட்டோர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாகவும் வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மணல் கொள்ளை எந்தவித தடையும் இன்றி நடப்பது நாடறிந்த உண்மை என குறிப்பிட்டிருக்கிறார். காலை 11 மணிக்கு ஸ்டாலின் பதவியேற்பார், 11:05 மண் அள்ளலாம் என்று சொன்னவர் இந்த மாவட்டத்தின் முன்னாள் அமைச்சர் என குறிப்பிட்டிருக்கிறார். இந்த மணல் கொள்ளையை தட்டி கேட்டால் கொள்ளையர்களின் பதில் மிரட்டல், கொலை என இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டுமல்ல, அதிகாரம் கையில் கிடைத்தால் திமுக எப்படியெல்லாம் அராஜகம் செய்யும் என்பதற்கான சான்று எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்கில் பல்வேறு நபர்களை சேர்த்து நீர்த்து போகச் செய்ய காவல்துறை முயற்சிப்பதாக செய்திகள் வருவதென கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். மணல் கொள்ளை தொடர்பான கொலை வழக்கை நேர்மையாக விசாரித்து குற்றவாளிகள் மீது கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை கழக பொதுச் செயலாளர் வலியுறுத்தி இருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம்.